மெடிக்கல் ஆன்லைன் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். எனக்கு சர்க்கரை மட்டும் லெவல் குறையவே மாட்டேங்குது. அதுக்கு ஏதாவது டிப்ஸ் சொல்லேன் அப்படின்னு நெறைய பேர் கேட்டிருந்தாங்க. அதுக்கான ஒரு ஸ்பெஷலான டிப்ஸ் தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த மாதிரி உடலுக்கு தேவையான நல்ல விஷயங்கள், ஹெல்த்தியான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மெடிக்கல் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஜூஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நல்லாவே ரிசல்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிசர்ச்லயே சொல்லியிருக்காங்க. அது என்ன ஜூஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாவல் பழத்தோட ஜூஸ்ங்க. இந்தியால பழங்களோட பெர்ரி அப்படின்னு தான் நம்ம இந்த நாவல் பழத்தை சொல்லலாம். இந்தியால பிளாக்பெர்ரி அப்படின்னு சொல்ற நாவல் பழம் ஒரு தனித்துவமான இனிப்புன்னு சொல்ல முடியாது, கசப்பான சுவை அப்படின்னு சொல்ல முடியாது. அப்படி ஒரு டேஸ்ட் இது நேச்சுரலாவே இருக்கு. ஊதா நிறத்துல இருக்க இந்த பழம் சர்க்கரை நோயாளிகளுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆனா அதை எப்படி எடுத்துக்கிறது? இந்த பழத்தோட கொட்டையை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது டைப் 2 சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த நாவல் ஜூஸ் எப்படிப்பா எடுத்துக்கிறது அப்படின்றத பத்தி தான் நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்ல போறேன். நம்ம உடம்புல திடீர்னு ஏற்படுற மாவுச்சத்தோட அதிகம் வளர்ச்சிதை மாற்றனால ரத்தத்துல சர்க்கரையோட அளவு சடனா அதிகரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. அதுக்கு நம்ம இந்த நாவல் பழத்தோட கொட்டைகள் எல்லாத்தையும் எடுத்து வெயில் படாம நிழல்லையே காய வச்சு பொடி ஆக்கி அந்த பொடியை நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னா டைப் 2 சுகர் பேஷண்ட்டுக்கு ரொம்பவே நல்லது. இன்சுலினோட சுரப்பை அதிகரிக்க செய்யும் அப்படின்னு சொல்றாங்க. டெய்லியும் காலையில அரை டீஸ்பூன் இத நல்ல ஹாட் வாட்டர்ல கலந்து குடிக்கிறது மூலியமா நீரிழிவு நோய் ரொம்பவே கட்டுப்பாட்டுல இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து நாவல் பழச்சாறு எப்படி தயாரிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நாவல் பழம் கொட்டையெல்லாம் எடுத்துட்டு நல்லா மசிச்ச ஒரு 1/4 கப் அளவுக்கு நாவல் பழம், தண்ணி 2 கப்புங்க. நம்ம டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி பனங்கற்கண்டோ அல்லது வெல்லமோ சுகர் பேஷண்ட் இல்லாதவங்க இதை ஆட் பண்ணிக்கலாம். கருப்பு உப்பு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்சியில மசிச்சு குடிச்சிட்டு வரலாங்க. இது எப்படி டேஸ்ட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா புளிப்பு, துவர்ப்பு, மிதமான இனிப்பு, இந்த மாதிரி எல்லா டேஸ்டும் மிக்ஸ் ஆகி இருக்கும் இந்த நாவல் பழச்சாறு. இத ஸ்மூத்தியா கூட நம்ம குடிக்கலாம். நாவல் பழங்களை நல்லா தோல் நீக்கி புளிப்பில்லாத தயிர்ல நம்ம அந்த நாவல் பழத்தை போட்டு அதை எடுத்துக்கிறது மூலியமாவுமே இந்த சுகரை கட்டுப்பாடுல வைக்க முடியும் அப்படின்றாங்க. ரத்தத்தோட சர்க்கரை அளவை இது ரொம்பவே கட்டுப்படுத்தும். நாவல் பழத்துல ஆந்தோசயானின்கள், அது மட்டும் இல்லாம எலாஜிக் ஆசிட், இந்த மாதிரி கலவையெல்லாம் இருக்கனால இது இன்சுலினோட உணர்திறனை அதிகரிக்க செய்யும். இது ரத்தத்தோட சர்க்கரையில இருக்க அளவு சடனா அதிகரிக்கிறத ரொம்பவே கட்டுப்படுத்தும். ஆன்டி ஆக்சிடென்ட் நிறையவே இருக்கு. அது மட்டும் இல்லாம இது நார்ச்சத்து நிறைந்த ஒரு பழம். இது ஹார்ட்டுக்கும் ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாம வெயிட்ட மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுமே இந்த ஜூஸ் எடுத்துக்கிறது மூலியமா நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு யாரெல்லாம் முக்கியம்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. நீங்க வேற இன்னும் எதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மெடிக்கல் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.